இதுவரைக்கும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது என்னோடய ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் செய்யும்போது இதே மாதிரி தான் செய்யலாமா? இப்போ நான் 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு 2யும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதாவது கேஸ்டர் ஆயில். இது 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துறதுனால சாதம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் 4 பட்டை 4 ஏலக்காய் 5 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறமா நான் இந்த கப்பில் 1 கப்பு அரிசியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 2.5 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி தண்ணி நுர கட்டி வரணும். நுர கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசி பருப்பையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி இந்த அளவுக்கு கொதி வர ஸ்டேஜில் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு எப்படி விசில் விட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி விசில் விட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் மேலாப்பில் இருக்கும், அதை எடுத்துருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த மிளகாய் உடஞ்சிரும். அதனால் அந்த மிளகாயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு சாதத்தை ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு சாதத்தோட நீங்கள் ஏதாவது சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட பெப்பர் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியோட லிங்க்கும் வீடியோ கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.